அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். உங்களை லவ்வர்ஸோட என்ன செய்யணும்? 3 நாளைக்கு கால் பேசாமல் இருங்க. அவன் ரிப்பீட் கால் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு சிலவங்க கால் எடுத்து பார்ப்பாங்க. சிலர் கெஞ்சி பார்ப்பார்கள். பொம்பளைங்க ஆம்பளைங்க லவ் பண்ணுறார்கள், இந்த இருப்பார்கள். அந்த பொய்யா லவ் பண்ணுறவர்கள் இவன் விட்டு போன வேலை ஆள் கிடைக்கலையா என்ற மணி விட்டுட்டு போவார்கள். அவர்களை நீங்கள் ஈஸாக அடையாளம் காணலாம். விட்டு போகாதவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வேலை. அவங்க முழுசாக நம்பி இது செய்யுங்க. அவங்க விட்டுட்டு போவார்கள். உண்மையாக லவ் பண்ணுறாங்க. போலி லவ் காசுக்காக லவ் பண்ணுறாலும் டக்குன்னு விட்டுட்டு போக மாட்டாங்களே. இவன் கொஞ்சம் வசதிகள், இவர் கொஞ்சம் வசதிகள். அப்படிப்பட்டவங்க அடையாளம் காரணத்துக்கு உனக்கு தெரியணுமா? அதுக்கு அந்த 7வது பாட் கழித்தது. அது என்ன செய்யணும்டா, நீங்கள் பெஸ்ட்டாக வந்த இல்லை முதலாளி வாழ்ந்ததுக்கு நீங்கள் பெஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கண்டா, முதல்ல அவன் லவ் பண்ண நாள்லேருந்து அவள் லவ் பண்ண நாள்லேருந்து பிடிச்சி இப்போ அவனுக்காட்டி நடந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திங்க் பண்ணுங்க. அவன் எனக்காக என்ன செஞ்சாள், அவள் எனக்காக என்ன செஞ்சாள், அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி யோசிங்க. அப்படி யோசிக்கும் போது அவள் ஏதாவது ஒரு பிள்ளை விட்டாண்டா உங்களுக்கு டக்குன்னு பிடிப்படும். இது அவன்கிட்ட எக்ஸப்ட் பண்ணலாமா வேண்டாமா, அவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, எனக்கு செஞ்சு இல்லை அவனை விட்டு வெளியே போகக்கூடிய விஷயமா இல்லாண்டு உங்களுக்கு விளங்கு. அப்படி கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணும் போது அது நம்ம காரணம் சொல்லி கட் பண்ணுறாங்களா, இல்லை உங்களுக்கு வீடியோ கால் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக அடையாளம் காண முடியுமே. பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்கிற விஷயம், ஆம்பளைகள் என்ன செய்வாங்கடா, கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நிறைய பணங்களை செலவழிச்சுப்பாங்களவா. அதை மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு எவ்வளவோ பணங்களை அனுப்பிப்பீங்க. நீங்கள் உங்கள் ஆள் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா தெரிஞ்சிக்க நீங்கள் விரும்புகிற செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யுமா, 3 நாளைக்கு அவங்க கண்ட பணத்தை காட்டாமல் வைத்து கொள்ளுங்க. அப்படி காட்டாமல் வச்சு கொண்டா அவங்க பணத்துக்காக லவ் பண்ணியிருந்தால் சண்டை பிடிச்சி போட்டு உங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அடுத்த பணத்தை எடுத்து நீங்கள் வெளியே செலவழிக்கும் போது திரும்பி ஒட்டிக்க பார்ப்பாங்க. அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் 8வது பாட்டு என்னென்னு பார்க்க போகிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த திங்கட்கிழமை நீங்கள் பார்க்கலாம்.